ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து சுவையில் மணக்க மணக்க தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் 50 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் முழு சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்திக்கணும். சின்ன வெங்காயம் வந்து முழுசாக சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு இதோட காஞ்ச மிளகா ஒரு 6லிருந்து 7 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்திக்க வேணும். வரமிளகாயெல்லாம் போட்டுட்டு இதில் முழு பூண்டு ஒரு 10 பல் சேர்த்திட்டு இஞ்சி வந்து சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து அதை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்தி வதக்கிக்கலாம். தேங்காயில் தாளிக்கும் போது தேங்காயோட மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் பாதி வதக்கி வந்த உடனே இதில் பட்டை சின்ன சைஸை சேர்த்திட்டு சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா வதக்கணுன்னே இதில் வந்து தக்காளி வந்து ஒரு 6லிருந்து 7 தக்காளி வந்து பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்திக்க வேணும். பொடியாக கட் பண்ணி சேர்த்த தேவையில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 3 பச்சை மிளகாவை முழு பச்சை மிளகா சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தி மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்தி எல்லாம் ஒன்றா சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதக்கி வந்துருச்சு. ரொம்பவே கொலைய வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்குனாவே போதுமானது. இப்போ வந்து இதில் வந்து அரிசி சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளரு அரிசி எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மற்ற பொருட்களெல்லாம் கூட்டவோ குறைக்க செஞ்சுக்கங்க. 2 டம்ளர் அரிசிக்கு நான் இந்த பொருட்களெல்லாம் கரெக்டாக அளவு எடுத்து சேர்த்திருக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்திட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சு சேர்த்திக்க வேணும். இப்போ தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்தது பிறகு தான் நம்ம விசில் போட வேணும். உடனே விசில் போடக்கூடாது. நல்லா கொதி வந்துவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டோம்னா அது வந்து மசாலா பொருள் மற்றதெல்லாம் திண்டாக ஒரு பக்கமாக நிற்காமல் எல்லா பக்கம் கலந்து வரும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு கடைசியாக எலுமிச்சம்பழம் வந்து 1/2 எலுமிச்சம்பழம் சாறு வந்து புளிஞ்சி இதோட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி எந்த மாதிரி அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வந்து 2 3 விட்டுக்குங்க. இப்போது விசில் அடங்கிருச்சு. மணக்க மணக்க தக்காளி சாதம் வந்து அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து சுவையில் எந்த மசாலா பொருளும் சேர்த்தாமல் ரொம்ப சுவையான முறையில் தக்காளி சாதம் இந்த டேஸ்ட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.